எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இரண்டாவது நாளாக முடங்கிய நிலையில் மாநிலங்களவையில் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமா குறித்து விவாதிக்க வேண்டுமென காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகளின் அமளியால் அலுவல்கள் பாதிக்கப்பட்டன. இரண்டாவது நாளிலும் பீகார் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம், பகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்றும் இதுகுறித்த தங்கள் கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். ஜெகதீப் தன்கரின் ராஜினாமா குறித்து விவாதிக்கவும் எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். அமைதியாக இருக்குமாறு இரு அவைகளின் தலைவர்களும் கூறியும் அதனை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பின்பற்றாததால் இரு அவைகளும் சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. अगर आप सदन नहीं चलाना चाहते हैं, सभा की कार्यवाही बुधवार दिनांक 23 जुलाई 2025 को प्रातः 11 बजे तक के लिए स्थगित की जाती है. இதனிடையே பீகாரில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தின. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் அகிலேஷ் யாதவ், கனிமொழி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் எம்பிக்கள் பங்கேற்றனர். இது ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் முயற்சி என்று அவர்கள் குரல் எழுப்பினர். இதற்கு பதிலளித்த பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத், வங்கதேசத்திலிருந்தும் மியான்மரிலிருந்தும் சட்டவிரோதமாக வந்தவர்களுக்கு வாக்குரிமை அளிக்க இந்தியா ஒன்றும் தர்மசத்திரம் அல்ல என்றார். இந்தியாவில் இந்தியர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை என்றும் இதை உறுதி செய்ய முற்பட்டால் எதிர்க்கட்சிகளுக்கு ஏன் கவலை எழுகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.